வரலாற்றில் நெப்போலியன் குதிரை பெயர் பெற்றது போல் அலெக்சாண்டரின் குதிரையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வாருங்கள் அதை பற்றி அறிவோம். புசெபாலஸின் கதை. கிமு 355 கிமு 326. அலெக்சாண்டரின் குதிரை கதை. அலெக்சாண்டர் தி கிரேட் மன்னரின் பிரபலமான மற்றும் நன்கு விரும்பப்பட்ட குதிரை புசெபாலஸ், பூசெஃப் ஏலஸ். கிரேக்கத்தின் தெசாலியின் நகரம் குதிரைகள் இனப்பெருக்கம் செய்யும் பகுதி. இந்த குதிரை சிறந்த தெசாலியன் திரிபு என்று கூறப்படுகிறது. அந்த குதிரை மிகப்பெரிய உருவத்துடன் பெரிய தலையுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. அடங்க மறுத்த அந்த முரட்டு குதிரையை அலெக்சாண்டரின் தந்தை மாசிடோனின் 2ஆம் பிலிப், ஒரு குதிரை வியாபாரி, அலெக்சாண்டரின் தந்தைக்கு குதிரையை வழங்கினார். அது ஒரு பந்தயத்தில் வென்றதற்கான பரிசு என்றும் சொல்வார்கள். மிகுந்த அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட குதிரை மிகவும் முரட்டுத்தனத்துடன் யாருக்கும் அடங்காமல் இருந்தது. அதனால் மன்னர் பிலிப் அதன் மேலிருந்த ஆசை மற்றும் நம்பிக்கையை இழந்தார். ஆனால் அலெக்சாண்ட்ரா தந்தையிடம் தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறும் அதை அடக்கி காட்டுவதாகவும் உறுதியளித்தார். மெதுவாக அந்த குதிரையின் அருகில் சென்று பாசத்துடன் தடவி கொடுத்து இன்சொல் பேசினார். மேலும் குதிரையை சற்றே திருப்பி சூரிய வெளிச்சம் அதன் மேல் பட்டு அது தன நிழலை பார்க்க வண்ணம் நிறுத்தினார். என்னே வியப்பு! முரட்டு குதிரை அலெக்சாண்டரின் அன்புக்கு கட்டுப்பட்டது. அலெக்சாண்டர் தனது பரிசு பெற்ற குதிரைக்கு புசெபாலாஸ் என்று பெயரிட்டு ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஒரே குதிரையில் சவாரி செய்தார். அவரின் வலிமையான சாம்ராஜ்யத்தை உருவாக்க பல போர்கள் இந்த குதிரை அலெக்சாண்டரை சுமந்து இருக்கிறது. 326 கிறிஸ்து முன்னர் அலெக்சாண்டரின் கடைசி போரில் புசெபாலஸ் போர் காயங்களால் இறந்தது. அலெக்சாண்டர் தன் அற்புதமான குதிரை நினைவாக புசெபாலா, பாகிஸ்தானின் நவீன நகரமான ஜீலம் என்று கருதப்படுகிறது, நகரத்தை நிறுவினார். வரலாற்றில் தன்னை சுமந்த ஒரு குதிரைக்காக ஒரு நகரை நிறுவிய மாமன்னர் அலெக்சாண்டர் தி கிரேட் தான். அப்படியானால் அந்த குதிரையின் சிறப்பை சொல்ல தேவையில்லை. அடங்க மறுத்த அந்த முரட்டு குதிரையை அலெக்சாண்டர் தி கிரேட் தனது 12 வயதில் வெற்றி கொண்ட புராண கதை இன்றும் சொல்லப்படுகிறது.